வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் வாகனம் ஓட்டுகின்ற ஒவ்வொரு சாரதியும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறோம். அதுதான் லட்டென்ஷன் டு கண்டக்டர், விஜிலன்ஸ், அட்டென்ஷன் எட் ஃபட்டீக். அதாவது ஒரு சாரதியின் விழிப்புணர்வு, கவனம் மற்றும் சோர்வு. நண்பர்களே, வாகனம் ஓட்டுவதற்கு ஸ்டீரிங் பிடிக்கத் தெரிந்தால் மட்டும் போதாது. அக்சலரேட்டர், பிரேக், கியர் பயன்படுத்தத் தெரிந்தால் மட்டும் போதாது. வாகனம் ஓட்டுகின்ற நேரத்தில் நமது கண்கள், மூளை, உடல் இந்த மூன்றும் சரியான நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சாலையில் ஒரு விஷயம் நடந்தால் அதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். பார்த்ததை நமது மூளை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சரியான முடிவை எடுத்து உடனடியாக செயல்பட வேண்டும். இந்தச் செயல்களில் ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டால் கூட விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலில் சாம்னோலன்ஸ் மற்றும் ஃபட்டீக் என்றால் என்ன? சாம்னோலன்ஸ் என்றால் விழித்திருப்பதில் ஏற்படும் சிரமம். அதாவது நமக்கு தூக்கம் வருகிறது, கண்கள் கனமாகின்றன, விழித்திருக்க முயற்சி செய்தாலும் தூக்கம் நம்மை இழுக்கிறது. ஃபட்டீக் என்றால் சோர்வு. நமது உடலும் மூளையும் சோர்வடையும் போது கான்சன்ட்ரேஷன் குறைகிறது. ஒரு விஷயத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது கடினமாகிறது. எனவே இதை மிகவும் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாம்னோலன்ஸ் விழித்திருப்பது கடினம், ஃபட்டீக் கவனம் செலுத்துவது கடினம். ஏன் இது வாகனம் ஓட்டும்போது ஆபத்தானது? குறிப்பாக நீண்ட தூரம் ஆட்டோ ரூட்டில் பயணம் செய்யும்போது சாம்னோலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தூக்கத்துடன் தொடர்புடைய விபத்துகள் இரவில் மட்டுமே நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. அந்த விபத்துகளில் சுமார் பாதி பகல் நேரத்திலும் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காலை 4 மணி முதல் 8 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரையும் சாம்னோலன்ஸ் தொடர்பான ஆபத்து குறிப்பிடத்தக்கதாக இருப்பதை இந்த பாடம் காட்டுகிறது. அதனால் நான் பகலில்தானே வாகனம் ஓட்டுகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்கக்கூடாது. விஜிலன்ஸ் என்றால் என்ன? இப்போது விஜிலன்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். விஜிலன்ஸ் என்பது நமது மூளை விழிப்பு நிலையில் இருந்து நடைபெறுகின்ற விஷயங்களுக்கு சரியான முறையில் எதிர்வினையாற்றக்கூடிய திறன். உதாரணமாக, நீங்கள் ஒரு சாலையில் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். முன்னால் சென்று கொண்டிருக்கும் வாகனம் திடீரென்று பிரேக் போடுகிறது. உங்கள் கண்கள் அதை பார்க்கின்றன. உங்கள் மூளை உடனடியாக அந்த ஆபத்தை உணர்கிறது. அதன் பிறகு நீங்கள் பிரேக் போடுகிறீர்கள். இதற்கெல்லாம் உங்கள் மூளை விழிப்புடன் இருக்க வேண்டும். அதுதான் விஜிலன்ஸ். அட்டென்ஷன் என்றால் என்ன? அடுத்து அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது நமது மனதை செலுத்துவது. வாகனம் ஓட்டும்போது அந்த முக்கியமான விஷயம் என்ன? சாலை. சாலையில் இருக்கும் வாகனங்கள், பெடஸ்ட்ரியன்ஸ், டிராஃபிக் லைட்ஸ், ரோட் சைன்ஸ், இன்டர்செக்ஷன்ஸ், ஸ்பீட், டிஸ்டன்சஸ் என்று பல தகவல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே விஜிலன்ஸ் மற்றும் அட்டென்ஷன் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். விஜிலன்ஸ் என்பது நான் விழிப்புடன் இருக்கிறேனா? அட்டென்ஷன் என்பது என்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது? நீங்கள் முழுமையாக விழித்திருக்கலாம், ஆனால் உங்கள் கவனம் டெலிஃபோனில் இருந்தால், நீங்கள் தூங்கவில்லை என்றாலும் உங்கள் அட்டென்ஷன் சாலையில் இல்லை. அதுவும் ஆபத்துதான். வாகனம் ஓட்டும்போது 3 முக்கிய செயல்கள். வாகனம் ஓட்டும்போது நமது மூளை தொடர்ந்து 3 முக்கியமான செயல்களை செய்கிறது. முதலாவது பெர்செப்ஷன், தகவலை பெறுவது. இரண்டாவது ட்ரீட்மெண்ட் டில் இன்ஃபர்மேஷன் எட் ப்ரீஸ்டு டெசிஷன், அந்த தகவலை புரிந்து கொண்டு முடிவு எடுப்பது. மூன்றாவது எக்ஸிக்யூஷன், அந்த முடிவை செயல்படுத்துவது. உதாரணமாக, ஒரு பெடஸ்ட்ரியன் சாலையை கடக்க வருகிறார். நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள், பெர்செப்ஷன். அவர் சாலையை கடக்கலாம் என்று உங்கள் மூளை புரிந்து கொள்கிறது. வேகத்தை குறைக்க முடிவு செய்கிறீர்கள், டிசிஷன். உங்கள் கால் பிரேக்கை அழுத்துகிறது, எக்ஸிக்யூஷன். இந்த மூன்றும் சரியாக நடைபெறுவதற்கு விஜிலன்ஸ் மற்றும் அட்டென்ஷன் மிகவும் அவசியம். விஜிலன்ஸ் ஏன் குறைகிறது? நமது விஜிலன்ஸ் பல காரணங்களால் பாதிக்கப்படலாம். ஃபட்டீக், சோர்வு, போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பது. மேலும் இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஆல்கஹால், ட்ரோக்ஸ் மற்றும் சில மெடிக்கமெண்ட்ஸ் போன்ற சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் விஜிலன்ஸை பாதிக்கக்கூடும். ஃபட்டீகு காரணமாக விஜிலன்ஸ் குறைந்திருந்தால் ஓய்வு உதவலாம். ஆனால் ஆல்கஹால், ட்ரோக்ஸ் அல்லது செடேட்டிவ் மெடிகேஷன் போன்ற பொருட்களின் தாக்கத்தில் விஜிலன்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால்
ஓய்வு எடுத்துவிட்டால் மட்டும் உடனடியாக அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைக்கக்கூடாது. அந்த பொருளின் தாக்கம் உடலில் இருக்கும் வரை வாகனம் ஓட்டுவதற்குத் தேவையான விஜிலன்ஸ் திரும்பாமல் இருக்கலாம். அட்டென்ஷன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது? அட்டென்ஷன் பல விதங்களில் பாதிக்கப்படலாம். முதலாவது, ஃபட்டீக் காரணமாக அட்டென்ஷன் குறையலாம். இரண்டாவது, டெலிஃபோன், மெசேஜ், கான்வர்சேஷன் அல்லது மனதில் இருக்கும் கவலைகள் காரணமாக அட்டென்ஷன் சாலையிலிருந்து திசை திருப்பப்படலாம். மூன்றாவது, ஒரே ஒரு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவதாலும் மற்றொரு முக்கியமான விஷயத்தை நாம் தவறவிடலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு அட்ரஸ் தேடிக்கொண்டு வாகனம் ஓட்டுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட பானுவை தேடுவதிலேயே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துகிறீர்கள். அந்த நேரத்தில் முன்னால் சாலையை கடக்க வருகின்ற பெடஸ்ட்ரியனை கவனிக்காமல் போகலாம். இதுதான் அட்டென்ஷன் எவ்வளவு முக்கியம் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம். நமது உடல் நாள் முழுவதும் ஒரே நிலையில் இருக்காது நண்பர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், நமது விஜிலன்ஸ் காலை முதல் இரவு வரை ஒரே அளவில் இருப்பதில்லை. நமது உடலுக்கென்று இயற்கையான ஒரு பயாலாஜிக்கல் ரிதம் இருக்கிறது. சில நேரங்களில் விஜிலன்ஸ் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் அது குறையும். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலின்படி அதிகாலை 2 மணி முதல் 5 மணி வரை விஜிலன்ஸ் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் மதியத்திற்குப் பிறகும் விஜிலன்ஸ் குறையும் ஒரு காலப்பகுதி இருக்கிறது. அதனால்தான் நீண்ட பயணத்தில் எனக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை, நான் தொடர்ந்து ஓட்டுவேன் என்று நினைப்பதை விட உடலின் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். ஃபட்டீக் மற்றும் சாம்னலன்ஸின் அறிகுறிகள் இப்பொழுது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். வாகனம் ஓட்டும்போது உடல் சில வார்னிங் சைன்ஸ் கொடுக்கும். அடிக்கடி கொட்டாவி வருவது, கண்களில் எரிச்சல் அல்லது அடிக்கடி இமைப்பது, கண் இமைகள் கனமாக இருப்பது, கழுத்து இறுக்கமாக இருப்பது, உட்கார்ந்த பொசிஷன் வசதியாக இல்லாமல் அடிக்கடி பொசிஷன் மாற்றுவது, கான்சன்ட்ரேஷன் குறைவது. இந்த அறிகுறிகள் ஆரம்பித்தால் அவற்றை அலட்சியம் செய்யக்கூடாது. நமது பாடத்தின்படி இந்த ஆரம்ப அறிகுறிகள் தோன்றும்போது நீங்கள் ஹைப்போவிஜிலன்ஸ் நிலையில் இருக்கலாம். அப்போது செய்ய வேண்டியது, முதல் பாதுகாப்பான வாய்ப்பில் நிறுத்தி பாஸ் எடுப்பது. ஜன்னலை திறந்தால் தூக்கம் போய்விடுமா? இங்கே ஒரு முக்கியமான தவறான எண்ணத்தை பார்ப்போம். தூக்கம் வருகிறது, ஜன்னலை திறந்தால் சரியாகிவிடும், காஃபி குடித்தால் சரியாகிவிடும், ரேடியோ சத்தத்தை அதிகரித்தால் தூக்கம் போய்விடும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இவை தூக்கத்திற்கான உண்மையான தீர்வுகள் அல்ல. சாம்னோலன்ஸ் ஐ குறைப்பதற்கான முக்கியமான விஷயம் தூக்கம் மற்றும் ஓய்வு. எனவே உடல் தூக்கம் கேட்கும்போது அதை ஏமாற்றி தொடர்ந்து வாகனம் ஓட்ட முயற்சி செய்யக்கூடாது. பவுஸ் மிகவும் முக்கியம். நீண்ட தூரம் வாகனம் ஓட்டும்போது ஃபட்டீக் வந்த பிறகு பவுஸ் எடுப்பதை விட ஃபட்டீக் வருவதற்கு முன்பே பவுஸ் எடுப்பது சிறந்தது. பொதுவாக நீண்ட பயணத்தில் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஓய்வு எடுப்பதை இந்த பாடம் வலியுறுத்துகிறது. பவுஸ் எடுத்தால் வாகனத்திலிருந்து இறங்குங்கள். கொஞ்சம் நடக்கலாம், கால்களை அசைக்கலாம், தண்ணீர் குடிக்கலாம். தூக்கம் இருந்தால் சிறிது நேரம் தூங்கலாம். இரவில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் இன்னும் அடிக்கடி பாஸ் எடுக்க வேண்டியிருக்கலாம். டெலிஃபோன் மற்றும் சார்ஜ்மெண்டால் இப்பொழுது டெலிஃபோன் பற்றி பார்ப்போம். வாகனம் ஓட்டும்போது டெலிஃபோன் பயன்படுத்துவதில் பிரச்சனை கையில் டெலிஃபோன் வைத்திருப்பது மட்டுமல்ல, ஒருவருடன் பேசும்போது நமது மூளை அந்த கான்வர்சேஷனையும் ப்ராசஸ் செய்கிறது. அதே நேரத்தில் சாலையில் வரும் அனைத்து தகவல்களையும் ப்ராசஸ் செய்ய வேண்டும். இதனால் சார்ஜ்மெண்டல் மனதின் வேலைப்பளு அதிகரிக்கிறது. அதன் காரணமாக அட்டென்ஷன் சாலையிலிருந்து விலகலாம். டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். ஃபட்டீக் விரைவாக ஏற்படலாம். இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான கருத்து, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பயன்படுத்தினாலும் கான்வர்சேஷன் ஏற்படுத்தும் மென்டல் ஒர்க்லோட் மறைந்து விடுவதில்லை. எனவே என் கையில் டெலிஃபோனை இல்லை, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கக்கூடாது. கெப்பாசிட்டி த ரிசர்வ். கடைசியாக ஒரு முக்கியமான கருத்தை பார்ப்போம். கெப்பாசிட்டி ட ரிசர்வ். ஒரு சாரதி ஃபட்டீக் அல்லது சாம்னோலன்ஸ் நிலையில் இருக்கும்போது உடலில் மீதமிருக்கும் திறனை பயன்படுத்தி சில முக்கியமான டிரைவிங் டாஸ்க்ஸை மட்டும் தொடர்ந்து செய்ய முயற்சிக்கலாம். உதாரணமாக, வாகனத்தை லேனுக்குள் வைத்திருப்பது, முன்னால் பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். ஆனால் மற்ற தகவல்களை கவனிக்கும் திறன் குறையலாம். இந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி நீண்ட நேரம் நீடிக்காது. அது முடிவடையும் நிலையில் விஜிலன்ஸ் மற்றும் அட்டென்ஷன் திடீரென மிகவும் குறையலாம். அதனால் என்னால் இன்னும் சமாளிக்க முடியும் என்று நினைத்து தொடர்ந்து ஓட்டுவது சரியான முடிவு அல்ல. முடிவாக நண்பர்களே, இன்றைய பாடத்தில் இருந்து 5 வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் கூட இந்த பாடத்தின் முக்கியமான பகுதியை புரிந்து கொண்டு விட்டீர்கள். விஜிலன்ஸ் விழிப்புணர்வு, அட்டென்ஷன் கவனம்,
ஃபட்டீக் சோர்வு, சாம்னோலன்ஸ் தூக்கக் கலக்கம், பாஸ் ஓய்வு. ஒரு நல்ல சாரதி என்பவர் வாகனத்தை நன்றாக கட்டுப்படுத்தத் தெரிந்தவர் மட்டுமல்ல, தன்னுடைய உடல் மற்றும் மனநிலையை உணர்ந்து எப்போது தொடர்ந்து ஓட்டலாம், எப்போது நிறுத்தி ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்தான் பாதுகாப்பான சாரதி. நண்பர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படியான சாரதி பயிற்சி மற்றும் கோடு டிலா ரூட் பாடங்களை தொடர்ந்து பார்க்க ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுங்கள். நன்றி, வணக்கம்.